சப்ஜா விதைகள், இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாசில் விதைகள், பாசில் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம். சப்ஜா விதைகள் வந்து பார்க்கறதுக்கு வந்து எள்ளு விதை மாதிரி இருந்தாலும் இது வந்து துளசி குடும்பத்தை சேர்ந்த திருநீட்டு பச்சளைங்கிற ஒரு மூலிகை செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதை தான். இந்த சப்ஜா விதைகள் வந்து இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சப்ஜா விதைகளில் இருக்க சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் தினசரி ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது 13 கிராம் நம்ம சாப்பிட்றப்ப அந்த 13 கிராமில் கார்போஹைட்ரேட் வந்து 7 கிராமும், புரத சத்துங்கிற புரோட்டீன் சத்து வந்து 2 கிராமும், கொழுப்பு சத்து வந்து 2.5 கிராமும் இருக்குது. இது தவிர ஒமேகா 3ங்கிற கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட் வந்து 1.24 கிராம் இருக்குது. இதனுடைய கலோரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 13 கிராம் சாப்பிட்றப்ப 60 கலோரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சப்ஜா விதைகளில் வந்து விட்டமின் சி, பொட்டாசியம், மேங்கனீஸு, காப்பர், ஃபோலேட்டுங்கிற சத்துக்கள் வந்து ஒரு தரமான அளவில் வந்து இருக்குது. மேலும் வந்து கால்சியம் 15% தினசரி தேவை அளவுலையும், இரும்பு சத்து வந்து 10%, மக்னீசியம் சத்து வந்து 10% இதில் வந்து சத்துக்களாக இருக்குது. அதனால இது சத்துக்கள் அதிக அளவு புதைந்துள்ள ஒரு உணவாகும். சப்ஜா விதைகளை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எடுத்த உடனே இது வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. கோடை காலத்தில் வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதை வந்து உடல் சூட்டுனால அவதிப்படுறவங்களும் சாப்பிட்டா உடல் சூட்டை வந்து கட்டுக்குள்ளே வைத்திருக்கும். ரெண்டாவது வந்து என்னென்னா, எலும்பு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பதற்கு இது பயன்படுகிறது. கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எலும்புகள் ஆரோக்கியத்திற்கும் வலுவாக இருப்பதற்கு பயன்படுகிறது. நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு இது சிறந்தது. மேலும் உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. இது சாப்பிட்றதுனால வயிறு நிரம்பின ஒரு உணர்வு வரும். அதனால நம்ம அதிகமாக உணவு எடுத்துக்கிறத கம்மி பண்ணிடுவோம். அஞ்சாவதுன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. சாப்பிட்ட பிறகு வந்து இரத்தத்தில் வந்து துரிதமாக அதிகரிக்கின்ற சர்க்கரையை வந்து 17% வரைக்கும் இது குறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆறாவது அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாவர வகைகளில் மட்டுமே உள்ள பாலிஃபினால்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் போன்ற தாவர சத்துக்கள் வந்து சப்ஜா விதைகளில் இருக்குது. அதனால இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை வந்து இது கொண்டுள்ளது. புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மையுடையது. சப்ஜா விதைகளில் வந்து ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்கிறதுனால நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் குடலில் வந்து அதிகரிக்க இது பயன்படுகிறது. அதனால குடல் அழற்சி மற்றும் மலச்சிக்கலிருந்து போன்ற பிரச்சனைகளை வந்து இது தடுக்கக்கூடியது. அடுத்து வந்து இதில் வந்து ஒமேகா 3ங்கிற ஒரு கொழுப்பு அமிலம் வந்து இருக்கிறதுனால இது வந்து கெட்ட கொழுப்புகளை, உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை நல்ல கொழுப்பாக மாற்ற வல்லது. அதனால இதய ஆரோக்கியத்திற்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கும் இது சிறந்த உணவு. இதை வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சப்ஜா விதைகளை சாப்பிட்றதுனால ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அளவு வந்து கம்மியாயிரும். அதனால இது வந்து கர்ப்ப காலத்தில் இதை சாப்பிடக்கூடாது. அறுவை சிகிச்சை மேற்கொண்டவங்க வந்து இதை சாப்பிட்றது தவிர்க்கணும். சப்ஜா விதைகளை தினமும் எவ்வளவு சாப்பிடணும்? தினமும் வந்து 1 to 2 டீஸ்பூன் அளவு வந்து சப்ஜா விதைகளை சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 15லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சு அதோட எலுமிச்சை சாறு கலந்து இனிப்புக்காக தேன் கலந்து சாப்பிடலாம்.